Hello everyone, this is Raj. Welcome to our channel. நீங்கள் இன்னும் டெக் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் கூடவே வரக்கூட ஒரு சின்ன பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்டேட்டாக கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை செட் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு ஒரு மெசேஜை வந்து அதுவே ரீட் பண்ணி சொல்லிடும். வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அதுவே ரீட் பண்ணி சொல்லிடும். இந்த மாதிரி Notification from System UI. It says battery is low, 13% remaining. ஓகே, இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அது உடனே வாய்ஸில் வந்து வந்துடும். சரி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து ஷவுட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். ஷவுட்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரீடர் ஷவுட்டர்னு இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் எக்ஸ் இருக்கட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து எனேபிள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எனேபிள் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா அப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் அப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணி ரீட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனில் இருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணணும்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. பேக்கில் வந்துடுவோம். கீழே வாங்க கடைசியாக வந்தீங்கன்னா வாய்ஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வாய்ஸ் டெஸ்ட்டு நமக்கு வந்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். Give us a 5-star rating and support us. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வாய்ஸ் வரும். நம்ம வாய்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போனீங்கன்னா இங்கே வந்து கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின் இருக்கணும். அதை செலக்ட் பண்ணிங்க. ஸ்பீச் ரேட் வந்து நமக்கு வந்து ஸ்லோவாக மீடியமாக அந்த மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபினிஷ் அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இனிமேல் வந்து வாய்ஸில் அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.